தெய்வீக வணக்கம். முடிவெடுத்தல் என்பது ஒரு இன்றியமையாத திறமை. வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் பயன்படக்கூடியது. இதனை திறமையின் பட்டியலில் சேர்க்கலாம். நான் பல மனிதர்களை முடிவெடுத்தல் திறமை இல்லாததால் துன்பப்படுவதை பார்த்துள்ளேன். பல மனிதர்கள் அந்த திறமையை சரியாக பயன்படுத்தி மேல் ஓங்குவதையும் பார்த்துள்ளேன். முடிவெடுத்தல் என்பது ஒரு சூழ்நிலையை நன்கு ஆராய்ந்து சாத்திய கூறுகளை தேர்வு செய்து அவற்றின் விளைவுகளை புரிந்து கொள்வது. அவற்றில் இருக்கும் சாத்திய கூறுகளில் சிறந்த ஒன்றை தேர்வு செய்வதை சிறந்த முடிவெடுத்தல் திறனாக குறிப்பிடலாம். முடிவெடுத்தல் என்பது சுலபமான அதே நேரம் கடினமான ஒன்றும் கூட. சிறந்த முடிவெடுத்தல் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மாணவன் ஒரு நபர் மேல் அளவு கடந்த அன்பை வைத்துள்ளான். ஆனால் அந்த நபருக்கு அப்படி ஒரு ஈடுபாடு இல்லை. இப்பொழுது அவன் ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அவனிடம் 3 சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஒன்று, அன்புக்கினியவரை நினைத்து வருந்துதல், கண்ணீர் விடுதல். அல்லது அந்த அன்புக்கினியவரிடம் பேசுவது, பேசிக்கொண்டே இருப்பது. அல்லது தேர்வுக்கு தயாராவதில் கவனம் செலுத்துவது. இப்பொழுது அம்மாணவன் எந்த சாத்தியத்தை தேர்வு செய்தால் அது சிறந்த முடிவெடுத்தலாக இருக்கும்? கேட்கும் உனக்கு தெரிந்திருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை என்று இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சுலபமாக முடிவெடுப்பதற்கு ஒரு சூத்திரத்தை நான் கூறுகிறேன். இதை நினைவில் வைத்துக்கொள். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் இந்த கேள்விகளை உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இது சரியா? இது நேர்மையானதா? இது நாணயமானதா? இது எனக்கு அவசியமான ஒன்றா? மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதா? என்றெல்லாம். மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதா என்பது எல்லா நேரங்களிலும் பூர்த்தி செய்ய முடியாது. நினைவில் கொள். பல நேரங்களில் சரியான முடிவு எடுக்காமல் இருப்பது சூழ்நிலையை மோசமடைய செய்யுமானால், சில நேரங்களில் முடிவு எடுக்காமல் இருப்பதே சூழ்நிலையை மோசமான நிலைக்கு தள்ளும். சிந்தித்து செயல்படு. அடுத்த காணொளியில் காணும் வரை நீ நலம் வாழ வாழ்த்துகிறேன்.